மத்தேயு 6:27. கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளை இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? உங்களை சொல்றாரு, ஒரு பூவை நான் ட்ரெஸ் பண்றேன், எவ்வளவு அழகா, அதனுடைய சென்டர் பகுதியில் என்ன கலர் இருக்கணும், அதனுடைய ஓரத்தில் என்ன கார்னரில் என்ன கலர் இருக்கணும், எவ்வளவு லிமிட்டில் அந்த கலர் கலந்துருக்கணும். ரோஸை எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கு. அதை யார் உடுத்து வச்சா? சொல்றாரு, நான் தான் அதை உடுத்து வித்தேன். சாலமோன் கூட இந்த மாதிரி 1 மணி நேரத்துக்கு ஒரு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வர்ற ஒரு ராஜா, அவங்க கூட இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணதில்லை. ஸோ நீங்கள் பூக்களை விட சிறந்தவர்கள். சாகையினால தான் உங்களுடைய உள்ளம் தேவனை வெளிப்படுத்தணும். பாருங்க, இன்னைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா நல்ல ட்ரெஸ் போட்டுறக்கூடாது. ஏன்னா போட்டோம்னா யாராவது கண்ணு வச்சுருவாங்க. அதனால என்ன பண்ணணும், போடணும், ஆனால் அயன் பண்ணி போடக்கூடாது. அயன் பண்ணி போட்டால் யாராவது கண்ணு வச்சுருவாங்க. கண்ணு வச்சா வயிறு வந்துடும். இவர் நல்ல ட்ரெஸ் போட்டுருவார், யாராவது கண்ணு வச்சுருவாங்க. கண்ணு வச்சுட்டா வீட்டில் வயிறு வந்துடும். எதுக்கு சம்பந்தம் இருக்குது பாருங்களேன். சம்பந்தமே இல்லாத காரியம். ஆண்டவர் சொன்னார், உடுத்து வைப்பா. தெருக்கு தெரு யாராவது அந்த மாதிரி ஒரு கேஸ் இருக்கு பார்த்துறீங்களா? இந்த தெரு முக்கு, இந்த 4 முக்கு பார்த்தீங்கன்னாக்க காலையில் எழுந்துச்சு பார்த்தீங்கன்னா ஒரு கறி துணி தண்ணியோட ஊற்றி கிடக்கும். இந்த கேஸ் தான். எவனோ கண்ணு வச்சுட்டான். அதனால மூட நம்பிக்கை. இந்த மாதிரி மூட நம்பிக்கைலாம் ஒழியணும். முதல்ல உங்களை நீங்க நல்ல தரமான ஆட்களா பாருங்க, தேவனுடைய பிள்ளையா பாருங்க. நான் கடவுளுடைய பிள்ளை, அந்த பூமியில நல்லா ட்ரெஸ் பண்ண, இருக்கிறதுல சிறப்பானதாக கண்ணியமானதாக என்னை பார்க்கும் பொழுது கடவுளை தெரிகிற அளவுக்கு நான் ட்ரெஸ் பண்றது அவசியம். சொல்றாரு, சாலமோன் ராஜா கூட இந்த அளவுக்கு உடுத்துனது இல்லை. பூவை கூட நான் அப்படி உடுத்து வைக்கிறேன். இன்னைக்கு இருந்து நாளைக்கு அது வாடி போயிடும். அதையே நான் இவ்வளவு தூரத்துக்கு அந்த உயிர் வாழ்ற அந்த ஒரு நாளைக்கே நான் இவ்வளவு அழகா நான் உடுத்து வைப்பேன். உனக்கு என் பிள்ளை, நீ இந்த உலகத்துல உன்னை வச்சு தான் நான் வெளிப்படுத்துறேன்னா உன்னை உடுத்து வைப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஏன் உடுத்து வைக்க முடியல? எண்ணம் அறியாமையிலே இருக்குது. கண்ணு வச்சிருவாங்க, காதை வச்சிருவாங்கன்னு சொல்லியே வாழ்க்கையெல்லாம் வீணாக்கிக்கிட்டே இருக்கிறோம். அப்ப அதை பார்க்க நன்றாக இருந்தால் தேவன் அந்த விஷயத்துல சந்தோஷப்படுகிறார். உங்க பிள்ளை அழகான ட்ரெஸ் உடுத்தி அப்படி போயிட்டு வரும்பொழுது, ஸ்கூல் யூனிஃபார்ம் புதுசா போட்டு ஷூ போட்டு அப்படி டை கட்டி அப்படி போயிட்டு வரும்பொழுது எவ்வளவு ரசிக்கிறீங்க இல்லையா? உங்களை பார்க்கலும் பரமபிதா நல்லவன், உங்களை உடுத்து வைப்பது அதிக நிச்சயம். உங்களை பார்த்தான் தெரியணும் இந்த மாடல் எப்படி உனக்கு மட்டும் கிடைக்குது, எப்படி இப்படி பார்த்து நீ செலக்ட் பண்ணி போடுற, அழகா இருக்குது, எந்த ட்ரெஸ்ஸை போட்டாலும் உனக்கு அழகா இருக்குது. அப்படி இருக்கணும். உங்களை நீங்களே ரசிக்க தெரியணும். முதல்ல எப்ப பார்த்தாலும் ஒரு ட்ரெஸ்ஸு, மீடியா வேற போட்டு சிலர்லாம் அப்படி அப்படி கண்ணை மூடி அவங்கள நினைச்சு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸோட தான் தெரிவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அதுவும் ஒன்றும் இவங்க அதை விடலையா அல்லது அது இவங்களை விடலையானே தெரியல. எனி டைம் பார்த்தீங்கன்னா எடுத்து அதை மாடிட்டு நின்ற வேண்டியது. கொஞ்சம் உங்களை ரசிங்க. தேவன் ஆராதனைக்குரியவர், அழகன் தேவன் உங்களை உண்டாக்கி இருக்கிறார். நீங்க இந்த பூமியில நல்லா இருக்கணும். கொஞ்சம் ஏதாவது சிக்கு சிக்குன்னு வந்துருச்சுன்னா போச்சு, அன்னைக்கு ஆவியானவரே இருக்க மாட்டார். பிரசங்கம் ஃபுல்லா அந்த சிக்கு சிக்கு தான். உங்களையும் சொல்லி குத்தம்ல, எங்களையும் மாத்திக்கிறது அவசியம். கர்த்தர் நீங்க எவ்வளவு அழகா பட்டு உடுத்தி நீங்க சொல்லிக்க சொல்லிக்க வந்து நின்னாலும் கடவுள் உங்களை கண்டு பொறாமைப்படுகிறவர் இல்லை, உங்களை கண்டு ரசிக்கிற தெய்வமா இருக்கிறார். ஆகையினாலதான் இந்த இயேசு இடத்துல வந்தது நல்லது. எத்தனை நாள் அதில் அப்படிலாம் இருந்து பாருங்களேன், உங்களுடைய உணர்வுகள் மாறும், உங்களுடைய எண்ணங்கள் மாற ஆரம்பிக்க. நல்லா இருங்க. தெய்வம் அதுக்கு தான் உதவி செய்யறாரு, அதுக்கு தான் ஆதாரங்களை கொடுத்துட்டு இருக்கிறாரு. 30வது வசனம், அற்ப விசுவாசிகளை இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலை போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் விதமாய் உடுத்து வைத்தால் உங்களுக்கு உடுத்து வைப்பது அதிக நிச்சயம் அல்லவா?
சொல்றாரு, சரியாய் சிந்திக்கல அப்படின்னா கட்டாயம் நீ தப்பாதான் சிந்திப்ப, அதனால உன்னுடைய முழு ஆற்றலும் வெளிப்படாது. சரியாய் சிந்திக்க பழகுங்க. இந்த பூமியில நீங்க நல்லா இருக்கணும், தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்தணும், அவர் விரும்புகிற ஒண்ணுமா உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல, ஆண்டவரை நான் உண்மை மகிமைப்படுத்தும்படி இந்த பூமியில நான் வாழ்றேன், சரியான ஆகாரத்தை எடுங்க, ஆரோக்கியமான ஆகாரத்தை எடுங்க. தேவைகளை ஆண்டவர் சந்திக்கிறார். பணத்தை கடவுளை பார்க்குறோம் பார்த்தீங்க, எனி டைம் ஏதாவது ஓசியில் கிடைக்குமானே உட்காந்துட்டு பணத்தை மூட்டை மூட்டையாக கட்டி வச்சுட்டு இருக்கிறது. பணம் நீங்கள் பயன்படுத்துவதற்காக தான் தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார். 31 ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். தேவனை அறியாத மனுஷன் பொண்ணையும் பொருளையும் தேடி தேடி கவலைப்படுறான் பாருங்க. என்ன செய்யறது என்ன செய்யறது என்ன செய்யறது? ஆனா தேவ பக்தி உள்ளவர்களுக்கு நல்ல துணி இருக்குது, பொண்ணு இருக்குது, பொருள் இருக்குது, பணம் இருக்குது. ஆனா அவன் இவைகளை தேடுகிறவன் அல்ல, அவன் இவைகளை உண்டாக்கின தெய்வத்தை தேடுகிறவனா இருக்கிறான். தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவைகள் வேண்டியது. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு இதெல்லாம் தேவைன்னு சொல்லி உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அதனால தேவன் அவைகளை கூட தருகிறவராக இருக்கிறார். அப்ப உங்களுக்கு தெரியுது இல்லையா, உங்க பொண்ணவட்டி உங்க பிள்ளைகளை எப்படி நடத்தணும்னு சொல்லி? அவருக்கு தெரியாத அவருடைய குடும்பத்தை எப்படி நடத்தணும்னு சொல்லி? அதனாலதான் அவருடைய குடும்பத்துக்குள்ள பிறக்கிறது, கிறிஸ்துவுக்கு பிறக்கிறது. பிறந்தவருக்கு தான் அவருடைய சொத்துக்கெல்லாம் சுதந்திர வழியில இருக்கிறாங்க. இல்லைங்க எனக்கு எம்மதமும் நான் சம்மதங்க, நாங்க மதத்தை பேசவே இல்லைங்க, கிறிஸ்துவ மதத்தையும் நாங்க பேசல, கிறிஸ்துவை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஒரு குடும்பம், இந்த குடும்பத்துக்கு அவர் தகப்பனாக இருக்கிறார். இந்த பெரிய குடும்பத்தினுடைய பெரிய தகப்பனுடைய கருத்திற்குள்ளாக நான் இருக்கிறேன். அதனால நான் போஷிக்கப்பட்டு ஆகணும். என்னை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்கு, என் தேவைகளை சந்திக்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்குது. அவர் தானே ஒரு காரியத்தை செய்ய சொல்லி என்னை இந்த பூமியில் அனுப்பியிருக்கிறார். அவர் தானே அந்த ஆற்றலை வச்சிருக்கிறார். அதை வெளிப்படணும் அப்படின்னா அதுக்கான சூழ்நிலைகளை அவர் அமைச்சு கொடுக்கிறார். எல்லாம் இருக்கும் பொழுது என் அறிவு அதை குறித்து எந்த ஒரு தெளிவில்லாதபடி நான் வாழ்வேன். ஆனால் எல்லாமே இருக்கும், ஆனால் எதையுமே பயன்படுத்திக் கொள்ள மாட்டேன், எடுக்க மாட்டேன். அந்த ஆதாரங்களை பயன்படுத்த தெரியாமலே போயிடும். அப்ப பணத்தை நீங்கள் தெய்வமாக்குனீங்க அப்படின்னா, என்னைக்கு நீங்கள் தெய்வமா மாத்துறீங்களோ அன்னைக்கே உங்க கதை அதோட முடியுது. பணம் அல்ல, கிறிஸ்து. பணத்தை இப்படி ஆக்குறவங்க பேராசை வந்து அவங்களுடைய மனம், அவங்களுடைய உணர்ச்சி எதுவுமே பார்த்தீங்கன்னா அன்புனா என்னன்னே தெரியாது, விட்டு கொடுத்தெல்லாம் தெரியாது, கொடுக்க தெரியாது, 4 பேருக்கு சந்தோஷமா செய்ய தெரியாது. ஆளே பார்த்தீங்கன்னா வேற மாதிரி ஆயிடுறான். நீதிமொழிகள் 10:22 கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு கூட அவர் வேதனையை கூட்டா ஆசீர்வதிக்கிறார். எதற்கு? இந்த ஆதாரம் உனக்கு தேவைன்னு சொல்லி சொல்றார். இந்த ஆதாரத்தோடு கூட இரு, அப்பதான் உனக்குள்ள இருக்கிற அந்த ஆற்றல் வெளிப்பட ஆரம்பிக்கும். அவரே ஆசீர்வதிக்கிறேன்றார். அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள ஐஸ்வர்யம் வர ஆரம்பிக்குது. அதுல வேதனை இருக்காது, மாறாக அது உங்களுக்கு மகிமையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும். ஆண்டவரே இந்த பூமியில இன்னும் நான் ரொம்ப நாளைக்கு நான் வாழணுங்கிற ஆசையை உள்ள கொண்டு வரும். கர்த்தரின் ஆசீர்வாதம் வருகிற அந்த ஐஸ்வர்யம், கஷ்டப்பட்டு மாடாம உழைக்கிறது, உழைச்சிட்டு பார்த்தீங்கன்னா அதுல இருந்து ₹1 எடுக்கும் பொழுது அப்படியே இருதயமே கிழிஞ்சது மாதிரி ஆகுது. ஏன்? கஷ்டத்தை நம்பிட்டோம், உழைப்பை நம்பிட்டோம். உழைச்சு கொண்டு வந்த ஒரு பொருள் அப்படி கண்ணுக்கு முன்னால் அப்படி செலவாகுதுங்கும் போது செலவழிக்க மனசு வர மாட்டேங்குது. பணம் தெய்வமா மாறிடுச்சு. என்ன செய்யறது? வீட்டுக்குள்ளேயே பூட்டி பூட்டி வைக்க வேண்டியது. டெய்லி காலைல திறந்து பார்த்துட்டு தொட்டு தொட்டு கும்பிட்டுட்டு பூட்டி பூட்டி வைக்க வேண்டியது. தெய்வம் தெய்வம் தெய்வம். நீதிமொழிகள் 13:21 பாவிகளை தீவினை தொடரும், நீதிமான்களுக்கோ நன்மை பலனாக வரும். நன்மைதான் உங்களை தொடரும், பாவிகளை தீவினை தொடரும். ஆனா ஒரு நீதிமானுக்கு நன்மை பலனாக 22 நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான், பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். அதனாலதான் பணத்தை குறித்து சரியான ஒரு பார்வை அவசியம். உலக மனுஷங்களை போல நீங்க நின்றக்கூடாது. நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு, அதாவது உங்க பேர பிள்ளைகளுக்கு நீங்கள் பணத்தை, செல்வங்களை, சுதந்திரங்களை இந்த பூமியில வைத்து விட்டு போகணுமா. அவன் தான் நல்லவன். நல்லவருங்க எங்க தாத்தா, ஆனா ஒண்ணுமே வச்சுட்டு போல. கெட்டவர் வசனம் சொல்லுது. அவர் நல்லவர் அப்படின்னா தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு ஆஸ்தியை சேர்த்து வைத்து விட்டு போகிறார். உங்க பேர பிள்ளைகளுக்கு என்ன வச்சிருக்கிறீங்க? விசுவாசிங்க. ஆண்டவர் இப்படி வார்த்தை சொல்லி இருக்கிறது.
அப்ப இதுக்காக ஓடுறதில்ல கடவுளை. ஏன்னா வார்த்தை தானே சொல்லுது, ஆண்டவரே என்னை இப்படி இருக்க நீங்க சொல்றீங்க, நீங்க சொன்னதன்படி நான் விசுவாசிக்கிறேன், அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு உண்டாகட்டும், வார்த்தை என் வாழ்க்கையாய் மாறட்டும். ஸோ பணம் உங்களை தெய்வமாய் பார்க்கணும், நீங்க பணத்தை தெய்வமாய் பார்க்கக்கூடாது. பணம் உங்களை சேவிக்கும்படி தேவனால் கொடுக்கப்பட்டுகிறது. பணம் நிறைந்திருக்கிற இந்த உலகத்துக்குள்ளாக தேவனை நான் சேவிக்கும் போது தேவன் அதை எப்படி டீல் பண்ணுங்கிற, எந்த அளவில் என்னைய கொண்டு போகணுங்கிற அந்த ஆற்றலோடு கூட ஆண்டவர் என்னைய நடத்துகிறவராக இருக்கிறார். இன்னைக்கு அநேகர் பணத்தை குவிக்கிறதுக்காக என்னன்னாலும் சொல்றாங்க இல்லையா, பொய் சொல்லி ஏமாற்றி கலப்படம் பண்ணி எதனாலும் பண்ணி இந்த பணத்தை கொண்டு வர்றவங்கள சொல்றாரு, பணத்தை அப்படிலாம் கொண்டு வந்து நீ சேர்த்து வச்சுட்டு இல்லை, அந்த பணம் ஒரு நாள் உன்னைய கைவிடும். நீ நம்பிக்கிட்டு இருக்க இந்த பணம் ஒரு நாள் உன்னைய கைவிடும். கைவிடும் பொழுது இந்த உலகத்தில் 10% கூட எனக்கு நிம்மதியிலேன்னு சொல்ற மாதிரி சொல்லுவாய். சொல்றாங்கல்ல, எல்லாத்தையும் வச்சிருக்கிற ஒரு ஆள் சொல்றார் நிம்மதி இல்லை, 10% கூட நிம்மதி இல்லைன்றார். எல்லாத்தையும் ஒண்ணுமில்லாதவர் சொன்னா அது வேற மாதிரி, எப்பா ஒண்ணுமில்ல அதனால நீ சும்மா சொல்லிட்டு தெரியுற, அதனால நீ சொல்ற. எல்லாத்தையும் வச்சிருக்கிறவர் சொல்றார், நம்ம தேடிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் வச்சிருக்கிறவர் சொல்றார், 10% கூட என் இருதயத்துல நிம்மதி இல்லை. அப்ப பாவியின் ஆஸ்தி நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். அப்ப தெய்வமாக எண்ணினால் யார் யார் பணத்தை தெய்வமா நினைக்கிறீங்களோ பணம் அவர்களை கைவிடும். கைவிடும். உங்கள்கிட்ட இருந்து எங்கே போகணுமோ அது அங்கே போயிடும். சொல்றது வானத்தையும் பூமி உண்டாக்கி இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிற பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். அதனாலதான் நீங்க பாவியா நீதிமானான்ங்கிறதுல முதல்ல கவனமா இருங்க. அடுத்து நீதிமான் எதை தேடணுமோ அதை தேடுறது. ஏன்னா இவன் தேவனுடைய திட்டங்களுக்காக இந்த பூமியில பிறந்திருக்கிறான். தேவ திட்டத்துக்கு இந்த உலகமே இந்த இயற்கையை அவனுக்கு அனுகூலமாக உண்டாக்கப்பட்டதா இருக்கிறது. பணமும் அப்ப நமக்காக சேர்த்து வைக்கப்படுகிறது. வெளியில அநேக பணங்கள் நமக்காக சேர்த்து வைக்கப்பட்ட பணம் இருக்குது. எந்த அளவுக்கு ரொம்ப உண்மையான ஆளா அவங்க இருக்கிறாங்க. எப்படி தன் பொண்டாட்டி பிள்ளைகிட்ட கூட சொல்றது இல்ல, எவ்வளவு வச்சிருக்கிறேன் எங்க வச்சிருக்கிறேன், அந்த அளவுக்கு நமக்கு உண்மையாக ஒழுக்கமா அதுல இருந்து ₹1 எடுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட அநேக பணங்கள் வர வேண்டி இருக்குது. களஞ்சியங்களை இப்ப நீங்க இடிச்சு பெருசா நீங்க கட்டலாம். ஏன்னா ஆண்டவர் நமக்காக நம்மளுடைய சகோதர சகோதரிகளுக்காகத்தான் ஆண்டவர் இதெல்லாம் வார்த்தை சொல்லுதுன்னா அது நிஜம். இப்படி கடந்து போயிடக்கூடாது. பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும் இருக்குது. நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய தரிசனத்தை ஆண்டவரே அடுத்து நான் என்ன செய்யணும், இதுக்கு அடுத்து என்ன செய்யணும், பட்டணத்தின் ஜனங்களுக்கு ஆண்டவர் அறியாத ஜனங்களுக்கு என்ன செய்யணும், ப்ராஜெக்ட் மட்டும் எனக்கு தாங்க ஆண்டவரே. பணம் அது தானா ஏற்கனவே இந்த பூமியில இருக்குது. இந்த பூமியில் இருக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாமே இந்த பூமியில இருக்கிறவர்கள் பயன்படுத்துவதற்காக தான். ஒரு ஸ்டார் ஹோட்டல்லையே நீங்க புக் பண்ணி நீங்க போய் இருந்தீங்க அப்படின்னா தங்கிட்டு வெக்கேட் பண்ணி நீங்க கிளம்பும் போது ஒரு ஸ்பூனை கூட எடுத்துட்டு வர முடியாது. ரொம்ப நல்லா இருக்கும். பெட்டெல்லாம் வேற லெவல்ல இருக்கும். அங்க இருக்கிற லைட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எங்கேயோ இருந்த மாதிரி இருக்கும். ஆனா கிளம்பி வரும்போது என்ன எந்த சூட்கேஸ் எடுத்துட்டு போனீங்களோ அதே சூட்கேஸ் தான், வேற எதையுமே கொண்டு வர முடியாது. ஒரு ஸ்டார் ஹோட்டலே அப்படின்னா பூமி தேவனால் ஏதேனாக உண்டாக்கப்பட்டது. இந்த பூமியில ஒரு வேலைக்காகத்தான் தேவன் உங்களை அனுப்பியிருக்கிறார். அதனாலதான் இந்த பூமியில பெரிய பெரிய பணக்காரர்கள், பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள், பெரிய பெரிய நடிகர் நடிகைகள்லாம் இருந்தாங்க, ஆடம்பரமா வாழ்ந்தாங்க. ஆனா போகும்போது ஒரு சின்ன குண்டூசியை கூட எடுத்துட்டு போக முடியாது. ஏன்னா அவைகள் எல்லாம் பயன்படுத்துறது. அதனாலதான் இங்க பூமியில இருக்கிற பொருட்கள் எல்லாமே இந்த பூமியினுடைய தேவைகளை சந்திக்க, இந்த பூமியை நல்லா வைக்கிறவங்களுக்கு பயன்படுத்துவதற்காக தேவனால் கொடுக்கப்பட்டது. அதனாலதான் உங்கள் பொக்கிஷம் பரலோகத்தில் இருக்கட்டும்னா இங்க இருக்கிற பொருளை வச்சு பரலோகத்திற்குண்டான வேலையை இங்கே செய்யும் பொழுது பொக்கிஷத்தை நீங்க அங்கே சேர்த்து வைக்கிறீங்க. அங்கே ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் ஆகுது. அந்த அக்கௌண்ட்டுக்காக இங்கே உள்ள காரியங்களை நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிக்கிறீர்கள். அப்ப எனக்கு வேணும் வேணும்னு சொல்லி இயேசுவை தேடாத நபர்களிடத்துல இந்த பணம் போகாது. தேவனை முதலிடத்துல வைக்கிறவர்களிடத்துல அது போகிறது. அதனாலதான் உங்கள் பாத்திரம் நிரம்பும் வழியும், உங்கள் ஆசீர்வாதம் எல்லைகளை தாண்டியது போகும். காரணம் நீங்கள் தேவனை தேடுகிறவர்களா இருக்கிறீங்க. வானத்தின் பலகணி உங்களுக்காக
திறக்கப்படும். பாவியின் ஆஸ்தி உங்களுக்காக சேர்த்து வைக்கப்படுகிறதா இருக்கிறது. நீதிமொழிகள் 13:23. ஏழைகளின் வயல் மிகுதியான ஆகாரத்தை விளைவிக்கும், நியாயம் கிடையாமல் கெட்டு போகிறவர்களும் உண்டு. 25. நீதிமான் தனக்கு திருப்தியாக புசிக்கிறான், துன்மார்க்கனுடைய வயிறோ பசித்திருக்கும். திருப்தியாக புசிக்கிறான் யாரு? அப்ப நீதிமான் இங்க யாரு? நாமளத்தான் சொல்றாரு. திருப்தியாய் புசிக்கப்பா போதும்ப்பா, இதுக்கு மேல அப்படி திருப்தி. 11:18 நீதிமொழிகள். துன்மார்க்கன் விருதா வேலையை செய்கிறான், நீதியை விதைக்கிறவனோ மெய்ப்பலனை பெறுவான். துன்மார்க்கன் விருதா வேலையை செய்கிறான். அப்ப நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்குமான வித்தியாசத்தை இங்க காட்டுறாரு. நீதியை விதைக்கிறவனோ மெய் பலனை பெறுவான். 28 அதே அதிகாரத்தில், தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான், நீதிமான்களோ துளிரை போல தலைப்பார்கள். பணத்தை நம்புகிறவன் விழுந்து போவான், பணத்தை தெய்வமாய் வைத்திருக்கிறவன் விழுந்து போவான். அதனாலதான் நான் கடவுளை தேடுறேன், கடவுள் எனக்கு பணத்தை தருவார், பணத்தை தருவார். இங்கேயும் வந்து பணத்தை தேடி இங்கே வரக்கூடாது, கடவுளை தேடி இங்கே நான் வந்திருக்கிறேன். ஆண்டவர் எனக்கான காரியங்களை அவர் செய்கிறவராக இருக்கிறார். ஆகையினால தான் பார்த்தீங்கன்னா நீதிமான் அவன் உதார குணமுள்ளவனாக இருக்கிறான். 25 போட்டிருக்கு இல்லையா? 24 இருந்து, வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறான் அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். கர்த்தருடைய வேலைக்காக, ஆண்டவருடைய காரியங்களுக்காக, தன்னுடைய பிள்ளைகளுக்காக, மனைவிக்காக, அவங்களுடைய நலனுக்காக ஒரு மனுஷன் விதைக்கிறான் அப்படின்னா உதார குணமுள்ளவனாக இருந்து அதெல்லாம் செய்கிற ஒருத்தன் குடும்பத்தை பொறுப்பாக நடத்த உழைக்கிறான். பணத்தெல்லாம் சேர்த்து வச்சுட்டு ஏம்புட்டுன்னு சொல்லி எதை சொன்னாலும் ஏம்புட்டு கொடுத்துடக்கூடாது. தேவைகள் சந்திக்கப்படுறதுக்கு தான் தேவன் ஆசீர்வதிக்கிறார். இப்போ கொடுக்கிறவன் என்ன சொல்றானா, நான் தேவனை சார்ந்திருக்கிறேன், நான் பணத்தை சார்ந்திருக்கல அப்படிங்கிறத சொல்ல வர்றான். அதனால சொல்றாங்க இல்லையா, சாப்பிட்றதுக்காக வாழக்கூடாது, வாழ்றதுக்காக சாப்பிடுங்க. அப்போ வாழ்வதற்காக கொடுக்கக்கூடாது. ஆண்டவர்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா ஆண்டவர் நிறைய தருவாருங்கிறதுக்காக கொடுக்கக்கூடாது. கொடுப்பதற்காகவே வாழ பழகுங்க. என்ன அங்கங்கே கொடை வள்ளல் இதெல்லாம் போட்டிருக்குங்களே, நிறைய பேர் தங்களுடைய சொத்துக்கள், தங்களுடைய நிலங்கள், தங்களுடைய கட்டடங்கள் எத்தனையோ கொடுத்துருக்குறாங்க இல்லையா? கொடுக்கறதுக்காகவே வாழ்ந்துருக்கிறாங்க. நீதிமான் அப்படிப்பட்டவன், அவன் வாரி இறைக்கிறான். இறைக்கிறதுனால குறைஞ்சில போகணும் இல்லை, இது வேற பிரமாணம் இங்கே இயங்குது இவனுக்குள்ள. இவன் இறைத்தாலே நிறையா எடுக்கிறான், வாரி இறைத்து விருத்தி அடைகிறான். தேவனுடைய ராஜ்யத்திற்காக, தேவனுடைய ஆசைக்காக, மனைவி எப்படி வைக்கணும், பிள்ளைகளை எப்படி வைக்கணும், நல்ல சுகாதாரமான இடத்துல நல்ல வீட்டில் தங்க வைக்கணும், நல்ல சாப்பாடு கொடுக்கணும், நல்ல ட்ரெஸ் பண்ணணும், கடவுளுடைய நாம என் குடும்பத்தில் மகிமைப்படணும். வாரி இறைக்கிறான். இறைக்கும் பொழுது அவன் விருத்தி அடைகிறான். தேவ ராஜ்யம் கட்டப்படுறதுக்கு இந்த பூமியில ஒரு பங்களிப்பு அவன் வைக்கிறான். அதனாலதான் அந்த நல்ல சமாரியன் கதையில பார்க்குறோம் இல்லையா? கள்ளர் கைகளில் ஒரு வழிப்போக்கன் அகப்பட்டுறான். அவனை காயப்படுத்தி அவன்கிட்ட இருக்கிறத பிடிங்கிட்டு ஓடிடுறாங்க. அப்போ திருடனுடைய தத்துவம் என்ன? உன்னிடத்தில் இருக்கிறது எனக்குரியது, நீ தராட்டாலும் உன்னை கொன்னுட்டாவது நான் அதை எடுத்துகிட்டு போவேன். அது திருடனுடைய தத்துவம். உன்னுடையது எல்லாம் என்னுடையது, எதனாலும் நான் செய்வேன் அதை என்கிட்ட கொண்டு வர்றதுக்கு. அவன் பேர் திருடன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆசாரியன் லேவியனும் அந்த பக்கம் போகிறாங்க. பார்த்துட்டு அவங்க கடந்து போகிறாங்க. அவங்களுடைய தத்துவம் என்ன? மதவாதிகள். வான் இது உன்கிட்ட இருக்கட்டும், ஏன் இது என்கிட்ட இருக்கட்டும், நான் யாருக்கும் எதுவும் செய்ய மாட்டேன், யாருக்கும் எதுவும் கொடுத்துரும். இப்படிப்பட்ட ஆட்கள் தான் அங்கேருந்து கையப்பையான்னு கத்துறது. கொடுக்கறத பற்றி சொல்லிட்டாங்க அப்படின்னா ஓகே புரிஞ்சுக்கிறணும். ஸோ இவங்க தத்துவம் வேற சொல்லிட்டாங்கன்னு அப்படி நம்ம மனசும் அதுக்கு எசைஞ்சு போயிடக்கூடாது. மாறாக இது வேற. மூணாவது அந்த சமாரியன், அவன் சொல்கிறான், நல்ல சமாரியன் என்ன பண்ணுறான்னா, அவன் காயத்தை கட்டி அவனுக்கு உண்டான மருத்துவ செலவை செஞ்சு சரியான ஹாஸ்பிட்டல் அவனை கொண்டு போய் சேர்த்துட்டு
இதை வச்சுக்கங்க, என்கிட்ட இவ்வளவுதான் இருக்குது, வச்சுக்கங்க. இன்னும் செலவானாலும், யாரோ எவனோ இன்னும் செலவானாலும் நானும் திரும்பி வரும் பொழுது நான் உங்களுக்கு நான் தந்துடுறேன், அவரை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கங்க அப்படின்றாரு. அப்ப என்ன அர்த்தம்? என்னுடையதெல்லாம் உன்னுடையது, உனக்கு தேவை அப்படின்னா நான் தர ஆயத்தமா இருக்கிறேன். அதனாலதான் ஆண்டவர் இந்த ஓமை எழுதி வைக்கிற போது இதைத்தான் மனசுல வச்சு எழுதி வைக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, என்னுடையதெல்லாம் உன்னுடையதுன்னு அவர் சொன்னார் இல்லையா? திருப்பிட்டு நாம என்ன சொல்லணும்? ஆமா ஆண்டவரே, உம்முடையதெல்லாம் என்னுடையதுன்னு சொல்லிட்டு இருக்கணுமா? எது சரியா இருக்கும்? என்னுடையதெல்லாம் உம்முடையது ஆண்டவரே. அப்ப பணம் அப்படி இருக்கணும். அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வாரி இறைத்து, நீதிமொழிகள் 11:24, வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. பிசினித்தனம்னு என்ன தெரியுமா? சொல்லுவாங்க இல்லையா, அந்த காக்காவை கூட எச்சு கையால, ஏன்னா சூன்னு சொல்லிட்டோம்னா அதில் இருக்கிற 4 பருக்கு கீழே விழுந்துடும், அது காக்கா சாப்பிட்டு போயிடும். அந்த அளவுக்கு பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. பணத்துக்கு அவ்வளோ பெரிய காரியம் உள்ள இருந்து வேலை செய்யுது. அதனால தான் அதை கடவுளாக பார்க்கக்கூடாது. ஐஸ்வர்யம் உள்ள வாலிபன் என்ன தப்பு பண்ணான்? சொன்னார் இல்லையா, எல்லாத்தையும் வித்து ஏழைகளுக்கு கொடுத்துருன்னு. யாரிடம் சொன்னது? யாரிடம் சொன்னது? இயேசு ஐஸ்வர்யம் உள்ள வாலிபன்ட்ட சொன்னது. இதை எடுத்து வச்சுட்டாங்க. ஆனா இந்த வாலிபர் தரித்திரத்தில் இருக்கிறாரு. வயசு 60-70 ஆகலாம். 70 வருஷமா எடுத்து வச்சுட்டு இந்த வாலிபர் என்ன பண்ணிட்டாரு? இயேசு சொல்லிட்டாரு எல்லாத்தையும் வித்து ஏழை கொடுக்க சொல்லிட்டாரு. ஏன்னா பணமே கையில் இருக்கக்கூடாதுன்னு இயேசு சொல்லிட்டாரு. ஐயா, வாலிபர் ஐயா, அது உங்களுக்கு சொல்லப்படலை, அது அவனுக்கு சொல்லப்பட்டது. இன்னைக்கு நிறைய பேர் இந்த மாதிரி தான் தப்பானதை எடுத்து வச்சுட்டு தப்பா பார்த்துட்டு வாழ்நாள் முழுசு வீணாக்கிட்டு இருக்கிறாங்க. தேவன் யாருங்கிற அறிவு வேணும். இவனிடத்துல ஆஸ்தி அதிகமா இருந்ததை விட ஆஸ்தியின் இடத்துல இவன் மாட்டியிருக்கிறான். அதனால அதை சொன்னார், நீ அதுல இருந்து விடுதலை ஆகணும் தம்பி. பணம் பணம் பணம்னே வாழ்ந்துட்ட, உன்கிட்ட ஆஸ்தி இல்ல, ஆஸ்தி கிட்ட தான்டா இப்ப நீ இருக்கிற. உன் கண் அன்பு கூர்ந்து சொன்னாராம், அவனுக்கே தெரியாம இருக்குது. அவனிடத்துல அன்பு கூர்ந்து சொன்னார், மகனே, ஆஸ்தியின் இடத்துல போய் மாட்டிட்ட, பணத்திடத்துல போய் நீ மாட்டிட்ட, ஒண்ணு செய், இதுல இருந்து விடுதலை ஆகணும்னா எல்லாவற்றையும் விற்று ஏழைகளுக்கு கொடு, நீ விடுதலை ஆகலாம், நித்திய ஜீவன் உனக்குள்ள வந்துடும். ஜீவன் வந்துருச்சுன்னா நீயே தலைச்சு கனி கொடுக்க ஆரம்பிச்சிருவ. இந்த கனி கொண்டு வருகிற ஆசீர்வாதம் வேற லெவல்ல இருக்கும். அதனாலதான் அறிவு, கல்வி எல்லாம் இருக்கலாம், ஆனா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை கொண்டு வர முடியாது. வெறும் பணத்தை நம்புகிறவர்களால் எல்லாமே இருந்து அதெல்லாம் வெளியில வராமையே போயிடும். காரணம், பணம் தான் உங்களுக்கு தெய்வமா இருக்குது. நீதிமொழிகள் 10:16, நீதிமனுடைய பிரயாசம் ஜீவனையும் துன்மார்க்கனுடைய விளைவோ பாவத்தையும் பிறப்பிக்கும். நீதிமனுடைய பிரயாசம் நல்ல காரியத்தை அவனுக்குள்ள உண்டாக்கும். இவன் பணத்தை கொண்டு ஒன்று செய்யறான், திரும்ப திரும்ப அவன் செய்ய 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 அனைவருடைய வாழ்க்கை கட்டப்படுது, அனைவருடைய நன்மைங்க உண்டாகுது, அனைவருடைய வாழ்க்கைக்கினுடைய சந்தோஷத்துக்கு இவன் காரணமான காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறான். அப்ப அது நல்ல பிரயாசம். இப்போ உங்க கையில் ஒரு 500 ரூபா இருக்குது, இதை வச்சு நீங்க கஞ்சாவும் வாங்க. இப்ப நீங்க ஆவிக்குரியவர்களா இருக்கிறதுனால உங்க பர்சில் இருக்கிற அந்த 500 ரூபா இல்ல, நான் ஆவிக்குரிய 500 ரூபா, அதனால நான் கஞ்சா கடைக்காரன்ட்ட நான் போக மாட்டேன்னு சொல்லி இதான் சொல்லுமா? ஏன்? அது இன்னசென்ட். விஷயம் பணம் இல்ல. எவ்வளவு முட்டாள்தனம்! பணத்தை கண்டாலே பயம்னா விஷயம் பணம் இல்ல. ஆள், நீ நீதிமானா நீ பாவியா? அதனாலதான் நீதிமான்கள் இடத்துல அதிகமான பொருள் இருக்கிறது அவசியம். பணம் பொல்லாததுங்க, நம்மளை கெடுத்துரும். இல்லைங்க, பணம் உங்களுக்கு நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்குது. இப்ப மதியம் போய் நான்வெஜ் எடுத்து சாப்பிடுவீங்களே, எப்படி? பணம் தாங்க உங்களுக்கு நல்லது செய்யுது. வீட்டுக்கு வாடகை கொடுக்குற கரெக்ட் டயத்துக்கு கொண்டு போய் கொடுக்குறீங்களே, கொடுத்ததுனால உங்களுக்கு ஒரு மரியாதை இருக்குது. ஏன்னா வீட்டுக்காரர் 2 மாசம் தரல 3 மாசம் தரலன்னு சொல்லி வாசல்ல வந்து கேட்கும் போது சுற்றி எல்லாரும் எட்டி பார்க்கும் பொழுது உங்களுக்குள்ள ஒன்று நடக்குமே, அந்த அவமானத்துல இருந்து உங்களை காக்குது. எது காக்குது? பணம். பணத்தை கடவுளா வைக்கக்கூடாது. பணம் உதவி செய்யும். அந்த பூமியில உங்களை தன்மானத்தோடு கூட, மரியாதையோடு கூட, கௌரவத்தோடு கூட உங்களை அது நடத்துகிறதா இருக்கிறது. அநேகர் பார்த்தீங்கன்னா முட்டாள்தனமா சொல்றாங்க, பணம் எல்லா தீமைக்கும் வேறு இல்லை,
பண ஆசை. அப்ப ஆசை பணத்துக்கிட்ட இருந்து வரல, அப்ப ஆசை உங்ககிட்ட இருந்து வர்றது. அதுல டீல் பண்ணுங்க. பணத்திட்டே போய் நோண்டக்கூடாது. நிறைய பேர் அதையே செஞ்சு செஞ்சு பணம் பாவம் பணம் பாவம் பணம் பாவம்னே சொல்லிட்டாங்க. பணம் பாவம் இல்ல, பண ஆசை. ஆசை இயேசுவின் மேல இருக்கிறது. அவருக்காக இந்த பூமியில நான் தரமான வேலைகளை செய்ய போறேன். தேவனையே விட்டுட்டு பணத்தை நேசிச்சீங்கன்னா அது உங்களை கட்டாயம், அந்த வாழ்க்கை உங்களை கெடுக்கும். உங்களுக்குள்ள இருக்கிற தேவனுடைய ஆற்றல் வெளிப்படாமே போயிடும். அதனால அந்த காரியங்களை திரும்ப திரும்ப கேளுங்க. பணத்தை நான் எப்படி ஹேண்டில் பண்ணணும், உங்களிடத்துல இருக்கிறத பாருங்க. அதை கொண்டு ஏதாவது உங்களை செய்ய வைப்பார் ஆண்டவர். இருக்கிறத கண்டுபிடிக்கும் போது அந்த ஆசீர்வாதம் உங்களை இந்த பூமியில அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும். அதனால தான் தாளந்தை குறித்து தானே ஓமே சொன்னார் இல்லையா? ஒருவனுக்கு 5, ஒருவனுக்கு 2, ஒருவனுக்கு 1 தாளந்தை கொடுத்தார். திரும்பி வந்து எஜமான் வந்து கணக்கு கேட்கிறார். கேட்டா இந்த 5 பெற்றவன் இன்னும் 5 சம்பாதித்தான், பெருக்கினான். 2 உள்ளவன் இன்னும் 2 சம்பாதித்தான். இப்ப என்ன பண்ணாரு? சந்தோஷப்பட்ட அந்த எஜமான் சொல்றாரு, இன்னும் 5 பட்டணங்களுக்கு நான் உன்னை அதிகாரியாக்குகிறேன். திரும்ப திரும்ப பெருக்கத்தின் தேவனா இருக்கிறார். கடவுளே அதை செய்யறாரு. நான் இன்னும் உன்னை நான் பெருக பண்றேன்றாரு. ஏன்னா நீ சரியான விதத்துல அதை ஹேண்டில் பண்ணியிருக்கிற, ஆளுகை செஞ்சிருக்கிற, அதை கொண்டு நீ வேலை செஞ்சிருக்கிற, உனக்காக அது வேலை செய்ய வச்சிருக்கிற. நீ உன்னை எதுவும் ஆளுகை செய்யல. கையில் ஒரு 500 ரூபாய் இருக்குது, மனைவிக்கு ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னா 500 ரூபாயா டாக்டரா, 500 ரூபாயா டாக்டரா? கடைசியில் யார் ஜெயிக்கிறா? யார் ஜெயிக்கிறா? பணத்தை பார்க்கல, என் மனைவி முக்கியமானவள். ஆண்டவரே எனக்கு ஒரு வாய்ப்பை தந்தீங்க, கொண்டு போய் மருத்துவ செலவை பார்க்கறது, பிள்ளைகளுக்கு வேண்டிய காரியங்களை செய்யறது. பர்சே போயிருச்சுனான்னு சொல்லி இறுக்கி பிடிச்சிடுறது இல்லை. நான் தேவனை சார்ந்து வாழ்கிறேன். ஆண்டவரே இது உமக்குரியது, நீர் சொன்ன, நீர் தந்த இந்த சரீரத்திற்கு அது பயன்படட்டும். அதுதாங்க அன்பு. நீ என்ன தருவ, நீ என்ன தருவ, நீ என்ன, நான் உனக்கு தர்றேன், நல்லா இரு. எனக்குள்ள இருக்கிற இயேசுவை பார்க்கறதுக்கு இது ஒரு வாய்ப்பு. ஆதாரங்களை அவங்கெல்லாம் சரியாய் பயன்படுத்தினாங்க. 5 தாளந்தை பெற்றவன், 2 தாளந்தை பெற்றவன் ஆதாரங்களை இங்கே சரியா பயன்படுத்தினாங்க. அதனால தேவன் அவர்களை குறித்து சந்தோஷப்பட்டார். ஆனா அந்த கடைசியா 1 தாளந்து வச்சவன் சொல்றான், மதவாதி சொல்றான், நீர் கடினமானவர், விதைக்காமலே அறுக்கிறது எப்படிங்கிறத நீ, அந்த விஷயத்தில் நீ ரொம்ப தேர்னாளிப்பா. யாரு? இயேசு. விதைக்கவே மாட்டாராம், ஆனா நிறைய அறுவடை எதிர்பார்ப்பாராம். ரொம்ப மோசமானவர். இதையும் நான் இழந்துட்டேன் அப்படின்னா என்னை நீங்க ரொம்ப தண்டிச்சிருவீங்க, அதனால கொண்டு போய் மண்ணுக்குள்ள நான் புதைச்சு வச்சேன் அப்படின்றான். அப்ப இருக்கிற பணத்தை பெருக்கிறவர்களை பார்த்து சொல்றாரு, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரர்களே. யாரை பார்த்து பேசினாரு? அதிகம் சம்பாதித்த ஆட்களை பார்த்து தான் பேசுறாரு. உண்மையும் உத்தமமான வேலைக்காரர்களே. உங்களை பார்த்து என்ன பேசணும்? 1 தாளந்தை வச்சுட்டு ஒண்ணுமே செய்யாம உட்கார்ந்துருக்கிற நம்மளை பார்த்து அப்படியே பேசுவாரு. அப்ப ஊழியக்காரலாம் எப்படி இருக்கணுமா? அந்த இடத்துல சொல்லப்பட்ட ஊழியக்காரனா ஃபுல் டைம் ஊழியர், அதை சொல்ல வரல. தேவனுக்காக வேலை பார்க்கிற அத்தனை பேருமே. ஏன்னா இது சம்பாத்தியம், பிசினஸை குறித்து பேசுறாரு. நீ பிசினஸ்ல நாளுக்குன்னா நீ வளரணும், நீ பெருகணும், அதுதான் என்னுடைய சித்தம். நிறைய வந்துடக்கூடாது. போதுங்கிற மனதுடன் கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம். அது வேற ஒரு காரணத்துக்காக சொல்லப்பட்டது. தப்பா எடுத்து வைக்க கூடாது. அப்ப தன்னுடைய ஆற்றல் ஆதாரத்தை பயன்படுத்தாமல் தேவனை குறித்த ஒரு தப்பான, ஒரு குழப்பமான ஒரு அறிவுல யாரோ அவனை தப்பா உபதேசம் பண்ணி வச்சுட்டாங்க. வச்சதுனால அவன் என்ன ஆகிட்டான்னா, கொண்டு போய் மண்ணுக்குள்ள போச்சு வச்சுட்டு எப்படா வருவார் ஆண்டவரே, சீக்கிரம் வாங்க, ஏன்னா இதை யாராவது திருடிடக்கூடாது, ஏன்னா மண்ணுக்குள்ள போச்சு வச்சிருக்கிறேன். அவங்க தான் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் கூப்பிடுறது, ஆண்டவரை நீ சீக்கிரம் வாங்க ஆண்டவரே, வந்துட்டேன் அப்பா அந்தா உங்க கையில கொடுத்துட்றேன். அவர் கையில திருப்பி கொடுக்கறதுக்காக அது உங்க கையில கொடுக்கப்படலை. அதை கொண்டு பெருக்குங்க, நாளுக்கு நாள் உயருங்க, முன்னேறுங்க. தேவன் அநேக ஆதாரங்களை கொடுத்திருக்கிறார். அந்த ஆற்றல் உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படட்டும். தேவன் அந்த உலகம் கண்டுகொள்ளட்டும். இன்னைக்கு தேவனுக்காக நல்ல வாழ்க்கை வாழ்வதை தீர்மானம் பண்ணுங்க. முற்போக்காக செலவு செய்யுங்க. அப்பொழுது நீங்கள் உங்க வாழ்க்கை முன்னேறும். இதை எதையுமே செய்யறதில்லை, கடவுளா பார்த்து செஞ்சிருவாருன்னா நிச்சயம் கடவுள் செய்ய மாட்டார். இத்தனை ஆதாரங்களையும் தந்து, ஆற்றலையும் தந்து, அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு வார்த்தையும் தந்ததுக்கு அப்புறம் கடவுள் பார்த்துக்குருவார். அதுக்கா இவ்வளவு?
இல்லை ஆண்டவருக்கு பணம் இருந்தால் பிடிக்காது. நினச்சி பாருங்க, இன்னைக்கு இயேசு 2ஆம் வருகையில் வர்றார். சரி, ஓகே, ஒன்றும் இல்லை, தூத்துக்குடி ஏர்போர்ட்டில் இப்போ ஃப்ளைட்டில் வந்து இறங்குறாரு. உங்களை தான் இப்போ வந்து என்னைய வந்து அழைச்சிட்டு போப்பான்னு சொல்கிறாரு. எதை கொண்டுட்டு போவீங்க? வானத்தை பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்கள் வீட்டுக்கு வர்றாரு. எதை எடுத்துகிட்டு போவீங்க? உங்கள்கிட்ட இருக்கிற டிவி சுட்டியா? தேவனுங்க சர்வ வல்லமை உள்ளவருங்க. ஏன்னா அவருடைய டேஸ்ட் என்னங்கிறது அவர் வாழ்ந்த நாட்களே காட்டிட்டாரு. அவர் டேஸ்ட் என்ன? யாரும் ஏறாத கழுதைக்குட்டி. இன்னைக்கும் போய் ஒரு கழுதைக்குட்டி பிடிச்சிட்டு வருவீங்களா? அதெல்லாம் நமக்கு தெளிவாக தெரியுதுல்ல. கழுதைக்குட்டின்னு நம்ம லேசாக நினைக்கிறோம். இன்னைக்கு இருக்கிறதுல பெஸ்டான வாகனம் இருக்குல்லப்பா, அவர் இறங்கினா கேட்பார்ல, எங்கடா கழுதைக்குட்டி பிடிச்சிட்டு வந்துருக்குற? இல்லை ஆண்டவர், இதான் கொஞ்சம் சீப்பாக கிடச்சிச்சு. நினச்சி பாருங்களேன், உங்கள் வீட்டுக்கே வர்றேன்ட்டாரு. அவர் டேஸ்ட் என்னங்கிறதையும் காட்டிட்டாரு. அப்போ உலகத்தில் இருக்கிற சிறந்தது இப்போ யார்கிட்ட இருக்கணும்? ஏன்னா உங்கள்கிட்ட தானே வரப்போறாரு. யார் பென்ஸ் கார் வச்சிருக்கிறா, யார் ஜாக்குவார் வச்சிருக்காருன்னு அவன் வீட்டிலேயே போய் இறங்குவாரு. உங்க அப்பா அப்பா யார் வீட்டுக்கு வருவாரு? இப்போ வரவேற்கிறதுக்கு என்ன வச்சிருக்கிறோம்? ஆவியானவர் கிளறி விடுறவர். இதுக்கெல்லாம் கிளறணும். ஆமாம்ல, இன்னைக்கு என் வீட்டுக்கு வந்தா யாரும் ஏறாத கழுத குட்டின்னு அன்னைக்கு சொன்னவர் அவருடைய மனசை வெளிப்படுத்திட்டார். அதுதான் அவருடைய மனசு. சரி, வந்தாச்சு. இப்போ வீட்டுக்குள்ளே கொண்டு போனோம். முன்கூட்டியே சொல்லிட்டாரு, உன் வீட்டில் தான் நான் பஸ்கா அனுசரிக்கணும் தம்பி. ஏன்னா 2ஆம் முறையில் வந்தாச்சு இல்லையா, பஸ்கா அனுசரிக்கணும். நம்ம போய் எல்லாரும் சேர்ந்துருந்து பஸ்கா அனுசரிப்போம். எப்படிப்பட்ட இடமா இருக்கணும்? அவர் அங்கேயும் வெளிப்படுத்திட்டாரு. மேல் வீட்டறை, மச்சு பாவப்பட்ட மேல் வீட்டறை, சிவப்பு கம்பளம் விரிக்கப்பட்ட அறை இருக்குதா? ஆண்டவரே, ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறேன், ஹவுஸ் ஓனர் கொஞ்சம் ஏதாச்சும் சொல்லுவார், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, கொஞ்சம் வண்டியை ஓரம் உள்ளேயே போகாது, எங்கள் தெருக்குள்ளேயே போகாது. இன்னைக்கு இருக்கிற நிலையை நான் குறைய சொல்லலை, அதுலேயே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இதை சொல்லிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு இந்த இயேசு வர்றார், வந்து உங்களை கூப்பிட்டு கேட்கிறார், உன் வீட்டுக்கு நான் வரப்போறேன், என்னை நீ வந்து ரிசீவ் பண்ணிக்க ஆயத்தமா? இதுக்கு முதல்ல ஆயத்தமாங்க. ஆனா எல்லாரும் என்ன சொல்றாங்க? கர்த்தர் வரப்போகிறார், ஆயத்தமாங்கள் ஆயத்தமாங்கள்னா அவங்க சொல்ற ஆயத்தம் என்னவா இருக்குது? ரெண்டுக்கு வித்தியாசம் புரியுதா? இயேசு இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள்ல தன்னுடைய இருதயம் தான் எப்படிப்பட்டவர்கிறத காட்டிட்டாரா? தம் பிள்ளையும் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும், எண்ணங்கள் உடைக்கப்படட்டும், வரணும், குழப்பம் வரணும், சந்தேகம் வரணும். ஏன்னா அப்பனாத்தான் உங்களுக்குள்ள இருக்கிற அரண்கள்லாம் உடைக்கப்படும். இப்ப போய் வேலை பாருங்க, ஆண்டவரே உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக. ஆமா இல்ல, ஒருவேளை நீங்க நிச்சயமா பாருங்க, இது யாரோ ஒருத்தருக்கு இது போய் வேலை செய்யும் பாருங்க. யாரோ ஒருத்தர் ஆண்டவர் கட்டாயம் தேடி வந்து கேட்பாரு, என்னை வந்து ரிசீவ் பண்ணிக்கன்னு. அவர் தேவ தூதர்கள் எக்கால சத்தத்தோடு கூட மரித்தவர்கள்லாம் உயிர் தெளிந்து அவரோடு கூட அவர் வருவாருன்னா எங்கே வருவாரு? யாரை தேடி வருவார்? நீங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிற உங்க பகுதிக்கு, உங்க வாழ்க்கைக்குள்ள தானே அவர் வந்திருக்கிறாரு. இனிமே வரப்போறதில்லை. ஆல்ரெடி ஏற்கனவே உங்களுக்குள்ள வந்திருக்கிறவரை நீங்க எங்கே கொண்டு போய் வச்சிருக்கிறீங்க? நீங்க ட்ரெஸ் பண்ணா உள்ள இருக்கிற கிறிஸ்து மையப்படணும், சாப்பிட்டா உடம்பு ஆரோக்கியமா வச்சிருந்தா, நல்ல ஃபிட்டா எக்ஸசைஸ் பண்ணி, உலக மனுஷங்களே தங்களை ஹீரோவா காட்டுறதுக்கு எவ்வளவு பிரயாசம் எடுக்கிறாங்க. ஆனா ரியல் ஹீரோக்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ரியல் ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? ஃபிட்டா இருங்க. உங்களை பார்த்தாலே தெரியணும், இது தேவ ஜனம். அவங்க இப்படி தான் இருப்பாங்க, அப்படி தான் ட்ரெஸ் பண்ணுவாங்க, இப்படி தான் பேசுவாங்க. உலகத்தினுடைய ஒரு புது கலாச்சாரத்தை உருவாக்குறதுக்கு தான் தேவன் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். என்ன அந்த நல்ல தேவன் நாம் நன்றாக இருக்கிறத விரும்புகிறார். ஒரு பொழுது நீங்கள் அவரிடத்துலேருந்து பெற்றுக்கொள்றதுக்காக அவர் பொறாமைப்படுகிற தெய்வம் அல்ல. நல்லா, இன்னும் நல்லா, நீங்கள் இன்னும் எவ்வளவு உயரத்துக்கு நீங்கள் போனாலும் அவருடைய செல்வம் ஒரு பொழுதும் குறைந்து போகாது. இவனை ரொம்ப ஆசீர்வச்சோம்னா நம்ம ஆசீர்வாதம்லாம் குறைஞ்சு போயிருமேன்னு சொல்லி ஒரு நாள் அவ கவலைப்படுகிற தேவன் இல்லை. நீங்கள் எவ்வளவு எடுத்தாலும் எடுத்துக்கிடமானே பரவாயில்ல, யாருக்கு இல்லாத அறிவு உனக்கு இருக்குதே, எடுத்துக்கன்னு சொல்லி தான் ஆண்டவர் சந்தோஷப்படுவார் ஒழிய. ஆபிரகாம் அநேக வேலைக்காரர்களும் வேலைக்காரிகளும் ஒட்டகங்களும் கோவேரி கழுதைகளும் ஆடும் மாடும் திரளான பொண்ணும் வெள்ளியும் உடைய சீமானாய் இருந்தான், தேவனுடைய நண்பனாக இருந்தான்.
இவ்வளோத்தையும் வச்சுக்கிட்டு கடவுள்கிட்ட நண்பனா இருக்க முடியுமா? இருந்திருக்கிறாங்களே. ஈசாக்கு அப்பாவோட ஒருபடி, யாக்கோப்பு ஆபிரகாமை விட ஈசாக்கை விட ஒருபடி மேல, யோசேப்பு தேசத்தையே வாங்கிட்டாரு. அந்த வித்துல இருந்து வந்த அந்த இயேசு, அந்த இயேசுனுடைய வித்துல இருந்து வந்திருக்கிற நீங்க என்ன சொல்றோம்? சீரியஸான விஷயங்க. இருக்கிற இடத்துல இருக்காதீங்க. இதுக்கு வயசுலாம் தடையே இல்லை, எண்ணங்கள் தான். இங்க இருக்கிற அரண்கள் உடைக்கப்படட்டும், உங்க எல்லைகள் பெரிதாகும், களஞ்சியங்கள் பூரணமாய் நிரப்பப்படுங்கிறது போல விசுவாசிங்க. வேறே ஒரு தெய்வம் இவர். நீங்க பார்த்துட்டு இருக்கிற கடவுள் இல்ல, பெந்தகோஸ்து ஆண்டவர் இல்லை. இவர் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் வெளிப்படுத்தப்பட்ட அந்த தெய்வத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் உயிர் தெழுந்தவராய் பொற்கச்சைகளை கட்டினவராக தங்க பட்டணத்தில் இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறவருடைய பிள்ளை. காணாமல் போன அதையும் சொல்லக்கூடாது. சின்ராசு வீட்டு பக்கம் போனா பன்னிகளோடு கூட போராடிட்டு இருக்க அந்த பிள்ளையை பார்க்கும்போது அவ்வளோ பெரிய தகப்பன் எப்படி இருக்குல்ல அவருடைய இருதயம். அவராது வீட்டில் இருந்துட்டாரு, நம்மளால வீட்டில் இல்லை, பரலோகத்தை விட்டு இறங்கி வந்துட்டாரு. வந்து பார்த்தா நம்ம இங்கே இருக்கிறோமா? புழுதியில, குப்பையில. ஒரு தகப்பனுடைய ஒரு இருதயம் எப்படி பார்க்கும்? குப்பையிலிருந்து உயர்த்தி புழுதியிலிருந்து தூக்கி, அப்பா தூக்கிட்டாருப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அது அவ்வளோதானா? ராஜாக்களோட பிரபுக்களோட உட்கார பண்ற வரைக்கும் இந்த தகப்பன் ஓய போறதில்லை. ஏன்னா அதுதான் அவருக்கு கௌரவம். அவருடைய கௌரவத்துக்காகவாது நல்லா வாழுங்க. ஆதாரங்களை பயன்படுத்த, உங்களுக்குள்ள இருக்கிற ஆற்றலை வெளிப்படுத்துறதுக்காக. ஆதாரத்தை கடவுளாக்கிறாதீங்க. பணம் தெய்வம் அல்ல, இயேசுதான் தெய்வமாய் இருக்கிறார். அவர் ஒருத்தர் தான் நமக்கு ஆண்டவராக இருக்கிறார். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற அவரால் கொடுக்கப்பட்ட ஆதாரங்கள் எல்லாம் என்னை இந்த பூமியில தேவனுடைய வாழ்க்கை வாழ எனக்கு உதவி செய்கிறதா இருக்கிறது. ஆமென். விசுவாசிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெயிப்போம். Thank you Holy Spirit. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you Holy Spirit. விசுவாசிங்க. தேவன் உங்களுடைய ஆண்டவராக இருக்கிறார். பணம் உங்களுடைய ஆண்டவர் அல்ல. ஒவ்வொரு நாளும் நான் கடவுளை சார்ந்து வாழுகிறேன் அப்படிங்கிறது தெரியணும். எப்படி பணத்தை எந்த மாதிரி நீங்க ஹேண்டில் பண்றீங்க? கடவுள் சொல்லுகிற காரியங்களுக்காக செலவு செய்ய முடியுதா? 4 பேருக்கு நல்லது செய்ய முடியுதா? தேவ ராஜ்யம் கட்டப்படுவதற்கு எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இடம் இருக்குது? பண தேவைகள்ல இல்லை, அவங்க கொடுக்க சொல்லிட்டாங்க. யாரையும் கொடுக்க வைக்க முடியாது. எவர்களுடைய ஆவியை அவர் ஏவினாரோ, இதெல்லாம் ஆவி ஏவப்பட்டு பண்ற வேலைங்க. அதனால தான் ஃபுல் ஃப்ரீடம், சுதந்திரம், சுயாதீனம். கொடுங்க, கொடுக்காம இருங்க. ஆனா ஒரு தகப்பனுடைய இருதயத்திலிருந்து பேசுறது எதுக்குன்னா, கொடுத்தினா அவன் வாழ்க்கை தேவனுடைய அந்த பொருளாதாரத்துக்குள்ள இணைக்கப்படுது. இணையும் பொழுது அது நடக்கக்கூடிய அந்த அற்புதங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க புதிய கதவுகள், கிருபைகள், பணத்தை குறித்ததான பார்வை மாற ஆரம்பிக்கும். பணம் உங்க காலுக்கு கீழேன்றத பழக்கு வைக்கிறாரு அதெல்லாம் செய்யும் போது. அதனால ஆண்டவர் எவ்வளவுங்கிறத சொல்லல, உற்சாகம் வரணும். அப்ப உற்சாகம் வரணும்னா அதை குறித்து அறிவு வேணும். அறிவு வரும்பொழுதுதான் உற்சாகம். உற்சாகம் இல்லாம கடமைக்கேன்னு போடுறது போடாதீங்க, செஞ்சிடாதீங்க. எதையும் அப்படி உற்சாகம் வரட்டும். முதல்ல அதை குறித்து அறிவு வாங்கிக்கங்க, ஆவியானவர்கிட்ட வாங்குங்க. ஆனா ஒண்ணு நான் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பும் போது உற்சாகமா போகுதுங்களா? பிள்ளைங்களை பெத்தவங்க கட்டாயப்படுத்தி என்ன காத்த திருக்கி கொண்டு போய் வெட்டுறாங்க. ஆனா போயிட்டு வர 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 ஒரு நாள் வரும்பொழுது பாத்தீங்கன்னா அவன் ஸ்கூல்ல மிஸ் பண்றான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மலர் நினைவுகளா மாறினதுக்கு அப்புறம் உற்சாகம் இப்ப வேற லெவல்ல வந்துருது. ஓல்ட் ஸ்டூடெண்ட் மீட்டிங்லாம் நடத்துறாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரையும் பார்க்க போறோமே நைட்லாம் தூக்கம் வர மாட்டேங்குது. இந்த உற்சாகம் எப்போ வந்துச்சு? ஒரு நாள் அந்த தகப்பன் காதை திருக்கி உள்ள கொண்டு போய் விட்டதனுடைய விளைவு இதெல்லாம். ஸோ அதனால நீங்க கட்டாயம் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கென்று உங்க வாழ்க்கையில ஒரு பங்கு இருக்கணும். பணத்தை கீழ்ப்படுத்த பழங்க. அவர் சொல்ற வேலையை செய்ய வைங்க. ஐயோ போகட்டும். போக 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 தான் அது ஊற ஆரம்பிக்கும். வாரி இறைத்தும் விரித்தடைவீர்கள். ஜெயிப்போம். தகப்பனே, நன்றியோடு கூட துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய அன்பின் வார்த்தைகளுக்காக நன்றி. எங்களை அடிமைப்படுத்த முடியாதபடி, எதுவும் எங்களை அடிமைப்படுத்த முடியாதபடி ஆண்டவரே, இந்த உலகத்தை ஆளுகை செய்கிற சக்தியாகிய உமக்கு நாங்கள் கீழ்ப்படுத்துகிற ராஜா. பணம் எங்கள் தேவன் அல்ல என்று சொல்லுகிறோம். இதுவரை அப்படி இருந்திருந்தால் உம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம், அறிக்கை எடுக்கிறோம். பணம் எங்களுடைய சேவகனாக இந்த பூமியில் உம்முடைய தேவ சித்தத்தை, உம்முடைய ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கு பயன்படுகிற ஒரு வேலைக்காரனாய் வைத்து அனுப்ப ஆவியானவரே, நீர் எங்களுக்கு ஞானத்தை, அந்த பலனையும் அறிவையும் புத்தியும் தந்திருக்கிறீரே. அந்த தெய்வீக அபிஷேகம்
உடைய பிள்ளைகளை ஆளுகை செய்வதாக இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, பணம் இல்லை என்று சொல்லுகிற ஆண்டவரே, இந்த கவலை, இந்த பாரம் அழிக்கப்படட்டும். தான் யாருங்கிற அந்த அறிவு உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நிரப்பும்படியாக நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் ஒருவரே தேவனாய் ஆண்டவராய் இருந்து ஒவ்வொரு நீதிமான்களுடைய கூடாரங்களை நீர் ஆளுகை செய்யும்படியாய் உம்முடைய வல்லமையுள்ள கர்த்தருக்குள்ளாய் அர்ப்பணிக்கிற ராஜா. ஆண்டவரே, உம்முடைய வருகையில் எங்களை கண்டு உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என்று சொல்லி நீர் எங்களை கரம் நீட்டி அழைக்கக்கூடியவர்களாய் இருக்க எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிற ராஜா. உம்முடைய இருதயத்தை புரிந்தவர்களாய் வேலை செய்ய ஆவியானவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீர் கிருபை செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். நன்மை உண்டாகட்டும். துதிக்க மகிமை எல்லாவற்றையும் உமக்கே தருகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.